அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கதை சொல்ல போகிறேன் சேனல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவை எனக்கு எப்பொழுதும் தர வேண்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போது இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை ஒரு ராஜாவின் கதை. முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய அடிமையில் ஒருத்தனுக்கு விடுதலை கொடுத்து அவனுக்கு ஒரு கப்பல் நிறைய சரக்குகளையும் கொடுத்து நீ போய் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சானான். அந்த மனிதனும் சந்தோஷமாக கப்பலோட புறப்பட்டு வந்து கொண்டிருந்தானா. அப்போது திடீர்னு கடலில் ஒரு புயல் வந்து அவனோட கப்பலும் உடைஞ்சு அவனை ஒரு தீவில் தள்ளி வச்சான். ஐயோ, என்னடா இது, நம்மளுக்கு ஒரு நல்ல கதி கிடச்சிதுன்னு பார்த்தா இப்படி கதி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது அந்த தீவுலேருந்து கொஞ்சம் பேர் பூமாலையோடு வந்தாங்களாம். வரும்போதே மன்னரே வருக, அரசரே வருகன்னு கோஷமிட்டுட்டே வந்தாங்களாம். வந்தவங்க இவன் கழுத்தில் அந்த மாலையை போட்டு இவனை தூக்கிட்டு ஊர்கோலமாக போய் அந்த தீவுல ஒரு சிம்மாசனத்தில் அமர வச்சாங்களாம். இவனுக்கோ ஒன்றுமே புரியலை. என்னடா இது, இங்கே என்ன நடக்குதுன்னு சுற்றி முற்றி பார்த்தானா. தனக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தாராம். அந்த பெரியவரை பார்த்தோன்னே, ஐயா பெரியவரே வணக்கம், இங்கே என்ன நடக்குது, என்னையே இவங்க அரசன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டானா. அதற்கு அந்த பெரியவர், தம்பி, இது தான்ப்பா இந்த தீவில் உள்ளவங்களோட வழக்கம். உன்னைய மாதிரி கரை சேர்றவங்கள அவங்க கூட்டிகிட்டு வந்து ராஜாவாக்குவாங்க. சரியா 1 வருஷம் முடிஞ்சோடனே அவங்கள பக்கத்து உள்ள காட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாராம். ஓஹோ, அப்படியா? அப்போ எனக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவங்களாம் அந்த காட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த பெரியவர் சிரிச்சாராம். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டானா. அது எப்படிப்பா அந்த காட்டில் இருக்க முடியும், அவங்க இந்நேரம் அந்த காட்டில் உள்ள மிருகங்களுக்கு இரையாகி இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சான். ஐயோ கடவுளே, 1 வருஷ காலம் கழிச்சு எனக்கும் இதே கதிதானா அப்படின்னு கேட்டானாம். உடனே அந்த பெரியவர், ஆமாம், ஆனால் நீ மட்டும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருந்தேனா அதுலேருந்து நீ தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா ஐயா, என்ன முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லுங்க அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டானா. உடனே பெரியவர் சொன்னாரா, இப்போ நீ இந்த தீவிற்கு ராஜா இல்லையா, அதனால நீ என்ன சொன்னாலும் இந்த மக்கள் கேட்பாங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த தீவில் உள்ள பாதி பேரை அந்த காட்டுக்கு அனுப்பி அந்த காட்டை அழித்து அங்கே உனக்கு ஒரு அரண்மனை கட்ட சொல்லி இங்கே இருக்கிற பாதி பேரை அங்கே குடியேறவை அப்படின்னு சொன்னாராம். சரி, அப்புறம் நீ 1 வருட காலம் முடிஞ்சு இந்த காட்டுக்கு போகிறப்ப அங்கே உனக்கு ஒரு ராஜ்யம் உருவாகிருக்கும், அங்கே போய் நீ உன்னோட ராஜ்யத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்னாராம். ஆஹா, இது ரொம்ப அருமையான யோசனையாக இருக்கே, இதை நீங்கள் முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் சொல்லலையா அப்படின்னு கேட்டானா. நான் சொல்லாமலா இருப்பேன், ஆனால் ஒருத்தர் கேட்கலையே. தனக்குன்னு ஒரு பதவி வந்த உடனேயே அந்த பதவி தந்த சுகத்துலேயும் அது அனுபவிக்கிறதுல இருந்த ஆனந்தத்துலேயும் அவங்க ஒரு வேலையும் செய்யலை, இதை பற்றி யோசிக்க கூட இல்லை. நான் சொன்னதை கேட்காம 1 வருடம் முடிஞ்சோடனே காட்டு மிருகங்களுக்கு இரையாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மனிதன், ஐயா பெரியவரே, கண்டிப்பாக நான் அப்படி இருக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறத கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியே செய்தானா. 1 வருட காலம் முடிந்த உடனே இந்த தீவுலேருந்து அந்த காட்டிற்கு குடிபெயர்ந்துட்டான். அங்கே தன்னுடைய ராஜ்யத்தை தொடர்ந்தான். மறக்காமல் அந்த பெரியவரையும் கூட்டி கொண்டு போனான். அப்போ அந்த பெரியவர் சொன்னார், எப்படி அந்த தீவிலேருந்து இந்த காட்டுக்கு நீ உன்னை மாற்றிக்கிட்டேயோ அதே மாதிரி தான் இந்த உலகத்திலேருந்து மறு உலகத்துக்கு போகிறதுக்கு உன்னுடைய புண்ணியங்களை அனுப்பி வை, நிறைய தான தர்மங்கள் பண்ணு, தர்ம நெறிப்படி வாழு. இந்த மனித பிறவி தற்காலிகமானது தான், மனம் போனபடி நடக்காமல் நல்ல விதமாக நடந்தேன்னா கண்டிப்பாக மறு உலகத்திலும் உனக்கு நிம்மதியான வாழ்வு தொடரும் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாராம். நன்றி, வணக்கம்.